ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 16 திருக்கணிதப்படி 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய மாதமா தான் இது உங்களுக்கு இருக்க போது. இப்ப சனியும் பார்த்தீங்கன்னா வக்ரமாகுறாரு. அப்ப அந்த 7:30 சனியோடைய பாதிப்பும் கொஞ்சம் இந்த மாசத்துலருந்து குறைய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு போறாரு. நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. 5ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்க ராசி அதிபதி உச்சமா இருக்காரு. அது கூட சூரியன் ஒளி கிரகம் சேர்றது ஒரு நல்ல அற்புதமான பலன்கள குடுக்கும். ஏன்னா சூரியனும், குருவும் சேர்ந்து 11ஆம் வீட்ட பார்க்கிறது. 11ஆம் வீட்ல ஒரு ஒளி கிரகத்துடைய பார்வையோ, அல்லது ஒரு ஒளி கிரகம் இருந்தாலோ, நல்ல வருமானம், நல்ல லாபம், ஐஸ்வர்ய பிராப்தம் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாரி சுக்கிரன் 6ஆம் வீட்ல இருந்து 7ஆம் வீட்டுக்கு நீச்ச பங்க யோகமா பெறுறாரு. அதாவது நீச்சமாயி நீச்ச பங்க ராஜ யோகம் அமைப்பு கிடைக்குது. செவ்வாயும், சுக்கிரனும் பார்வை இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல கிரக அமைப்புகள். கிரக பலம், ஸ்தான பலம் இது எல்லாமே மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகளாக இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல தொழில் ஸ்தானம் என்னன்னா, உங்களுக்கு என்னன்னா செவ்வாயும், புதனும் சேர்ந்து பார்க்கறதுனால, இந்த தொழில்ல நல்ல அபிவிருத்தியான காலம், நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும். லாபமும் வரும். லாபஸ்தானத்த சூரியனும், குருவும் சேர்ந்து பார்க்கிறது. தொழிலு நல்ல அற்புதமான வளர்ச்சி. அதாவது வருமான ஸ்தான அதிபதி 2 கூடையவர் உங்களுக்கு செவ்வாய். அவரு புதன் கூட சேர்ந்திருக்காரு. அந்த புதனும், செவ்வாயும் சேர்ந்தே 10ஆம் இடத்த பார்க்குது. அப்போ உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரிங்க, தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியாக உண்டு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், இந்த மாரி ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அதே மாரி இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் சார்ந்த விஷயங்கள், புரமோட்டர்ஸு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கட்டுமான சம்மந்தப்பட்டது, வீடு கட்டக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கட்டுமானம், இன்டீரியரு இது எல்லா ரிலேட்டடான பிசினஸும் நல்ல அற்புதமா இருக்கும். நல்ல வளர்ச்சி அடையும். நல்ல குரோத் ஆகும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு தன சேர்க்கை இருக்கு. வருமானத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ போன மாசத்த காட்டிலும் இந்த மாசம் அதிகமான உயர்வ தான் உங்களுக்கு கொண்டு போகும். ஆடி மாசம் அப்படின்னாலே வருமானம் வராதுன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா, நல்ல காசு பணத்த இந்த மாதத்துல நீங்க பார்க்க முடியும். 1 வருஷம் சம்பாரிக்கிறத இந்த 1 மாசத்திலேயே சம்பாரிச்சிடலாம். அந்த அளவுக்கு கிரக சேர்க்கை இருக்கு. ஏன்னா 6 கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவோட சேர்றாரு. அந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ராசி அதிபதியாவும் 10 குடையவராவும் இருக்கிறாருங்க. 10ஆம் இடம் தானே தொழில் ஸ்தானம். அந்த அதிபதியே 11ஆம் வீட்ட பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த மாசம் நல்ல இணைவு. அதுக்கு தகுந்த மாரி நீங்க கடுமையா உழைச்சாலே போதும். மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த காதுல மட்டும் இல்ல, மனசுலயும் போட்டுக்காதீங்க. காதுலயே வாங்கிக்காதீங்க. இது எல்லாமே உள்ளுக்குள்ள இறக்குனா மட்டும் தான் உங்க மனசு பாதிக்கும். அவங்க நம்மள இப்படி சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். ஆனா அந்த மாரி எண்ணத்தையே நீங்க மனசுக்குள்ளயும், காதுக்குள்ளயும் கொண்டு வராதீங்க. காது வழியா இருந்தா தான் மனசுக்குள்ள போகும். அந்த மாரி விஷயங்களுக்கு இடம் குடுக்காதீங்க. உங்களுடைய ஒர்க்க நீங்க கன்டினியூஸா பண்ண, சனி வக்ரம் பெறனால நல்ல உயர்வு, பேரு, புகழு, வருமானம், நல்ல லாபம் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்குது. ஏன்னா, அனுக்கிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியது. 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதும், 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாயி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த தானா தேடி கிடைக்க போகுது. அது புதையலா இருக்கலாம், உழைக்காத ஒரு வருமானமா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, வெற்றி வாய்ப்புகள் தேடி வர்றது, உங்களையே பாராட்டி அங்கீகாரம் பண்றது, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, நீங்க நல்லா இவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணதுக்காக ஒரு கம்பெனில ஒரு பார்ட்னர்ஷிப் குடுக்கிறது, அல்லது என்னன்னா ஷேர் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க விரும்பின துறையில போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், உங்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரம், ரெகக்னைஸ் இந்த மாதம் கிடைச்சிரும். ஜாப் ரிலேட்டடா தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கலைன்னா கூட, ஏன்னா 6ஆம் அதிபதி தான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ
வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தானாகவே தேடி வரும். நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கனாலே, இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணாலே, உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரியோட கிடைச்சிரும். படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு படிப்புல கல்வி ஸ்தானத்திலே புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. செவ்வாய் அது கூட சேர்றனால, முன்பை விட நல்ல படிப்புல ஆர்வம் கிடைக்கும். குரு உடைய அனுக்கிரகம் இருக்கனால, குரு உங்களுடைய ராசிய பார்க்கறனால, உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நல்ல பாண்டிங் உருவாகும். ஒரு இணக்கமான சூழ்நிலைகள், அவங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க வழிகாட்டுவாங்க. அவங்களுடைய பரிபூரணமான அனுக்கிரகமும், ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது, சாதாரண டெஸ்ட்ல கூட நல்ல ரேங்க் எடுக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் வரும். படிப்புல ஆர்வம் வரும் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு. உயர்கல்வியிலலாம் நல்ல சிறப்பாக இப்ப வெளியில முடிச்சுட்டு, நல்ல அமைப்புகளோட நீங்க வெளில வருவீங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல கரியர சூஸ் பண்ணி எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கு. நல்ல அனுகூலமாவும் இருக்குங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல மேன்மை அடைய முடியும். சாதாரண ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட, அது உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸையும், பிரம்மாண்ட வளர்ச்சியும் குடுத்துரும். மீனராசிக்காரங்க பெண்கள் பொறுத்தவரைக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கு. நீங்க ஒரு சாதாரண முயற்சி எடுத்தாலே மிகப்பெரிய லெவல்ல அது யோகமாவும், சக்சஸ்ஃபுல்லாவும் உங்களுக்கு அமைஞ்சிரும். பணம் பல வகைகள்ல இருந்து வரும். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும். இவ்வளோ நாள் இருந்த சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி, குடும்பத்தாருடைய ஆதரவுகளும், சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சுமூகமான ஒரு உறவுகள் உங்களுக்கு பாண்டிங் நல்ல குடுப்பாங்க. நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன்னு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நல்ல அமைப்புகளும், சூழ்நிலைகளும் மாறும். 7:30 சனி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வக்ரச்சனி இருக்கனால உங்களுக்கு சனியுடைய பாதிப்புகள் குறையிறதுனால நல்ல உத்வேகத்தோட செயல்படுவீங்க. மோட்டிவேட்டடா நீங்களே இருந்துக்கங்க. செல்ஃப் மோட்டிவ் அதிகமா பண்ணிக்கங்க. எந்த இது எடுத்தாலும் சரி, அதுல சக்சஸ் பண்ண முடியும். நல்ல லாபம் சம்பாரிக்க முடியும். சொத்து சேர்க்கை இருக்கு. ஒரு வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாரி பிராப்தம் கிடைக்கிறது, தாய் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றது, தாய் வழி ஆதாயம் உண்டு பண்றது, கணவன் வழி சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே இருக்கு. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகுது. அதனால கணவன் வழி அட்ஜஸ்ட் பண்றது. அதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்ல வேண்டிய காலகட்டமா இது இருக்கனால, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ஏற்கனவே பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா தேடி வர்றது, மீண்டும் வந்து சேர்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உருவாகும். மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பொதுவாவே புத்திர பாக்கியம் 5ஆம் இடத்துல சூரியனும் சேர்ந்திருக்கனால, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, அதெல்லாம் சக்சஸ் ஆகுறது, ஹெல்த் எல்லாம் வந்து நல்லா போறது, புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் கிடைக்கிறது, திடீர்னு மேரேஜுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாமே நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். பொதுவா மீன ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதே மாரி அம் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, விளம்பரப்படுத்துறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குடுக்கும். ஏன்னா 4ஆம் வீட்ல செவ்வாயும், புதனும் சேர்ந்திருக்கு. அதனால வந்து இந்த சோசியல் மீடியா, இன்ஃப்ளூயன்சர் எத தொட்டாலும் காசு விளம்பரம் பண்ணி காசு சம்பாரிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த மாசம் வந்து என்னன்னா, காசு பணத்துக்கு குறைவில்லாம இருக்கு. ஆனா நீங்க அத தேடி என்னன்னா, அதுக்குண்டான விஷயங்கள எஃபோர்ட் போடும்போது, அதுக்கு உண்டானதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. அதிர்ஷ்ட தெய்வத்த வணங்கி வழிபாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம் இருந்தா எல்லா விஷயமும் தானாவே தேடி வரும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போட்டீங்களோ, அத விட பல மடங்கு உங்களுக்கு பலாபலன் திரும்ப கிடைச்சிரும். 5ஆம் இடத்துல குரு இருக்கனால, ஒரு குருட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த மாதம் குரு பூர்ணிமா வருது. குருநாதருடைய வழிபாடு, குரு சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. அது இன்னும் சிறப்பான வாழ்க்கைய உங்களுக்கு குடுத்துரும். அதே மாரி நீண்ட தூர பிரயாணம் பண்றது, ஒரு புனித நதிகள்ல நீராடுறது, புனித யாத்திரைகளுக்கு போறது, புனித ஸ்தலங்களுக்கு போறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் உறுதியாக இருக்கு. ஹெல்த் ரிலேட்டடா ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மீறி சமாளிக்கக்கூடிய சக்தியும் குரு பகவான் உங்களுக்கு குடுக்குறாரு. சனியுடைய தன்மை வக்ரம் பெறுறதுனால,
தொழில்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி எல்லா இடத்துலயும் நீட்டுற இடத்துலலாம் படிக்காம கையெழுத்து போட்றாதீங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி விளைவுகள ஏற்படுத்தும். முழுமையா யாரையும் நம்பக்கூடாது. ஆணாக இருந்தால் கட்டாயம் பெண்கள் வழியில கவனம் தேவை. சுக்கிரன் நீச்சமாகுது. தேவையில்லாம உங்கள வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, அவங்க எதுக்காக பேசுறாங்க? நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? முக்கியமா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. இது இல்லன்னா நீங்க தப்பே செய்யலன்னா கூட உங்க மேல பனிஷ்மென்ட்டோ அல்லது உங்கள கெட்ட பேரு, அவமானங்கள ஏற்படுத்துறது, உங்களுடைய பேருக்கும், புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடத்திருவாங்க. நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா இருந்திருப்பீங்க. ஆனா சிக்க வைக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நெறைய அலைச்சல்களையும், நெருக்கடிகளையும் குடுக்கும். ஆனா அது மூலியமா ஆதாயமும் உண்டு. வெளிநாடுகளுக்கு பயணம் செல்றது, வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உத்தியோக ரீதியாவோ, படிப்பு ரீதியாகவோ அல்லது நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய லெவல்ல பேரு, புகழ், நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கும். மக்கள் கிட்ட சென்றடையறது, உங்களுடைய வீடியோக்கள், உங்களுடைய படம், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் எல்லாமே நெறைய பேத்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பெரிய ஆதரவுகள், மக்களிடையே வந்து பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். காசு, பணம் நெறைய சம்பாரிக்க முடியும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துறது, அது மூலியமா மக்கள் கிட்ட பேரும், புகழும் வாங்குறது, இந்த மாரி நல்ல அற்புதமான பலன்கள் மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்கு. அ அ அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ரம் பெற்ற சனி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல சிக்கல்ல கொண்டு போய் வந்து விட்டுறக்கூடாது. லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஆனா அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு குரு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. சூரியனும் 5ஆம் இடத்துல இருக்கனால இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேர்ல செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது, நீங்க விரும்பின துறையில வேலை கிடைக்கிறது, விரும்பின இடத்துல போஸ்டிங் கிடைக்கிறது, நல்ல வருமானம் வர துறையில இருக்கிறது, உங்களுடைய ஊர்லயே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது, இந்த மாரி மன மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய துறை ரீதியா நெறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் இந்த வக்ரம் பெற்ற சனியுடைய தன்மையில இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயம் நீங்க ஹேண்டில் பண்ணணும். அரசியல்வாதிகளுக்கு இது வந்து ஒரு நல்ல பலன்கள். மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பொதுமக்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கிடைக்கும். சனியுடைய தன்மைங்கிறது வந்து 50, 50% தான். எப்படி வந்து நீங்க எலக்ஷன்ல ஜெயிக்கிறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்தாலும் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு. நீங்க ஒரு கவுன்சிலர் ஆகுறது, ஒரு மேயர் ஆகுறது, திடீர்னு ஒரு நல்ல கட்சியில போஸ்ட் கிடைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதனால மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் சில பரிகாரங்கள், தாந்திரீகங்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் தெய்வ வழிபாடெல்லாம் நீங்க பண்ணிக்கணும். அரசியல்வாதிகள் வந்து சின்ன மிஸ்டேக் நடத்துனா கூட, அந்த வக்ரம் பெற்ற சனியும், 7ஆம் இடத்துல நீச்சமா இருக்கக்கூடிய சுக்கிரனும், மீடியாக்கள், செய்தி நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயும் நீங்க தான் ஹெட்லைனா வருவீங்க. கேவலமாக உங்களுடைய பேர் அப்படியே கெட்ட கெட்ட செய்திகளா உங்கள பத்தி வரும். நெகட்டிவ் போர்ட்ரேட் பண்ணப்படும். இதெல்லாம் வந்து கவனமா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா கஷ்டம் தான். அதனால அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பூஜைகள் இதெல்லாமே பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சொத்து சேர்க்கை இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள், கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கம்மியாயி, கடன அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது, அதே மாரி பினாமி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றது, சொத்து சேர்க்கை, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் அனைத்து அமைப்புகளுமே மீன ராசிக்கு உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார்.
ஓகே. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுது அப்படின்னா, ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லா வந்து ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்ப சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினா எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், அந்தரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்க சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்றோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவா யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா, புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போ என்னன்னா, நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே வந்து நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவரா இருக்கும், ஃபேவரா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனா இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதுல வந்து ஆல்ரெடி வந்து கடகத்துல புதன் வந்து வக்ரமா இருக்கார். அவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் வந்து புதனோட வீட்டுல போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, சடனா ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த மாதத்துல நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்துல வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததா வந்து சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போ எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள். அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கம் ஆகிறார்.
அப்ப அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைம்ல அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேல பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூசுவலாவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்க பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்கு அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லக்னத்திலே யார் இருக்காரு? சனி வக்ரமாயிருக்காரு. 12ஆம் இடத்துல யார் இருக்காங்க? ராகு இருக்காங்க. ஸோ 11, 12க்குரிய சனி வந்து வக்ரமாயிருக்கும் போது தூக்கம், நிம்மதி எதுவுமே இருக்காது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, குரு 5ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பாரு, மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட வச்சு நல்லா உடல் பருமனை கொடுத்துருப்பாரு. தேவையில்லாம தொப்பை போடுறது, உடல் பருமன் இந்த மாதிரி இடத்துல கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்களே நம்ம உடல் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு, நம்ம இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடு அப்படின்னு செல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. பெரியவர்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க. புதுசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அப்போ உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைகள் செல்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தடைப்பட்டு போகும். தடங்கள் ஜாஸ்தியாக வரும். சின்ன ஒரு பரிகாரம் மட்டும் இதில் நான் சொல்கிறேன். கயிறு இருக்கு இல்லைங்களா, கயிறு வாங்கி தானம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். சின்ன விஷயம்தான். பட் சுய ஜாதகத்தில் பார்த்து ஒன்றுத்துக்கும் நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து இப்போ நான் சொல்கிறவங்க வந்து மீன லக்னம் 6ல் கேது இருக்கிறவங்களுக்கு இப்போ கோச்சாரப்படி அந்த கிரகங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னாலும் இதை பண்ணுங்க. அப்போ யாருக்கு கொடுக்கலாம் கயிறு வாங்கி? இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கயிறு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு தானம். யாருக்காவது வந்து துணி கட்டுற இடத்துல ஒரு கயிறு ஹெல்ப் பண்ணுமோ, அதுக்கு வந்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா. சிம்பிள் தான். அப்போ பூஜை சாமானங்களும் கேது தான். அப்போ வீட்டில் வந்து யாருக்காவது பூஜை சாமானம் வாங்கணும் அப்படின்னா, ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி யாருக்காவது கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே தாண்டி வரும். அப்போ 5ஆம் இடத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன், 6க்குரிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. குரு அஸ்தங்கம் ஆகிறாரு. லக்னாதிபதி அஸ்தங்கம் ஆகலாமா? அதற்கு தான் இந்த பரிகாரத்தை சொன்னேன். ஏன்னா யார் வீட்டில் கேது அதாவது வீடு கொடுத்தவர் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் பிரச்சனை. அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்போ வீடு கொடுத்தவர் வந்து 5ஆம் இடத்தில் இருந்து லக்னாதிபதி அஸ்தங்கம் படுத்தும் போது என்ன அப்படின்னா, புதிய முடிவுகள் எடுப்பது தவிர்த்துக்கோங்க. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ உடல் உழைப்பு, ஆல்ரெடி சனி எங்க வக்கரமா இருக்காரு அப்படின்னா வேர்வை சிந்தி உழைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, வயிறு ஜாஸ்தியாகும், உடல் பருமன் ஜாஸ்தியாகும். அப்போ அது வந்து இழைக்கிறதுக்கு நிறைய வாக்கிங் போங்க, ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ சில தியாகத்தை நீங்களே பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரகத்தை இயக்கி நீங்க கண்டிப்பா நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். இல்லை நான் வந்து நல்லா சாப்பிடுவேன், இல்லை என்னால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதெல்லாமே சரி பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு வீடு நிலம் வாங்குறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா பேங்கே உங்களை தேடி வந்து நான் வந்து லோன் கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து வழிய வருவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்போ 7க்குரிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீசம். ஆண்களா இருந்தால் பெண்களுடைய உடல்நிலையை கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது புதன் வீட்டில் இருக்கும்போது தலைவலி, அவங்களுக்கு ஓவர் திங்கிங், அவங்க ஏதாவது உங்ககிட்ட சண்டை போடுறது, வார்த்தைகளை விடுவது, இதெல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் சுக்கிரன் மாறிட்டாருன்னா ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 3க்குரியவர் 8க்குரியவர். 8க்குரியவர் நீசமாகலாம், சூப்பர், பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்களோட முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீசமாகலாமா அப்படின்னா நம்ம வந்து அது முடியாது, பண்ண முடியாது, இவ்வளோவா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தான் அதை யோசிச்சிருப்பீங்க. ஆனா உங்களாலே அது முடியாது அப்படிங்கறத தவிர்த்திருப்பீங்க. ஏன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில வேர்வை சிந்திட்டீங்க அப்படின்னா சூப்பர்.
ஏன்னா லக்னத்துல சனி வக்கரமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறவரோ சனி இருந்தாலே வேர்வை சிந்தணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒன்னா வேலைக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா வாக்கிங் போய் வேர்வை சிந்தி ஏதாவது ஒரு வகையில வேர்வை சிந்தணும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கிரகத்தை இயக்கும் போது கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். சரி, கயிறு வாங்கி கொடுக்க முடியல, நான் எதுக்குடா கயிறு வாங்க, நான் எங்க போய் கேட்கறதுன்னா பூஜை சாமானங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல ஒருவேளை அவங்களாம் வலுத்திருந்தா விநாயகர் கும்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். அது வந்து சுய ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு, பண வரவுகள், தொழில் வரவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. முக்கியமான இந்த ஒரு விஷயத்த மட்டும் டேக் கேர் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்க போறீங்க. ஆடி மாத பலன்களா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள்ல என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காரு அப்படின்னா, அவர் வக்கரமா இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 rupees 50 rupees சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது
வாஸ்துவா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், ஜெம்ஸ்டானா இருக்கட்டும், நியூமராலஜியா இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.